தனுசு ராசிக்காரர்கள்ல இருக்கிற பெண்கள் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? நம்மளுடைய தனுசு ராசி பெண்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க கல்யாணம் முடிச்சவங்களா இருக்கட்டும், முடிக்காதவங்களா இருக்கட்டும், பிறருக்கு மிகப்பெரிய அற்புதங்களை சொல்லிக் குடுக்கணும். தன்னுடைய குடும்பத்தில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி, இவங்க நெறைய தியாகங்கள் செய்றாங்க. இவங்க எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம தன்னுடைய உறவுகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தன்னை தானே பெருமைப்படுத்தணும், தன்னை எல்லாரும் ஒரு ஒரு புகழணுங்கிற ஆசையே இருக்காது. நம்ம கடமைய, நம்மள சார்ந்தவங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, அத செய்வோம் தான் செய்வாங்க. ஆனா, இவங்க செஞ்ச பிறகு தான் இவங்க லைஃப்ல நெறைய பிரச்சனைய சந்திக்காங்க. கிட்டத்தட்ட உறவுகளால் நெறைய பாதிக்கப்பட்ட நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு இனிமேல் தான் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் கிரக ரீதியா உண்டு. ஸோ, அதேபோல தன்னுடைய கணவருடைய குடும்பத்தார் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் வெளிப்படையா சொல்லாம, அந்த கஷ்டத்த சகித்துக்கொண்டு வாழக்கூடிய தனுசு ராசி பெண்கள் யாராக இருந்தாங்களோ, அவங்களுடைய லைஃப்ல பெரிய டேர்னிங் உண்டு. அவங்களுடைய பெருந்தன்மைக்கு, அவங்க விட்டு குடுத்து போன அந்த செயல்பாடுகளுக்கு இனிமே மதிப்பும், மரியாதையும், அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மை கிரக ரீதியா உண்டுங்கிறத நம்ம தெளிவா பார்க்குறோம். ஸோ, இதில நம்ம தமிழ் புத்தாண்டுல மெயினா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இவங்களுடைய 2ஆம் இடம், இவங்களுடைய 12ஆம் இடம். அப்ப 2 பக்கமும் இவங்களுடைய பார்வை, அதாவது குருவுடைய பார்வை நம்ம தனுசு ராசிக்கு கிடைக்கும். அப்போ ஒரு பாதுகாப்பான ஒரு வட்டத்துக்குள்ள, பாதுகாப்பான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள இனிமே தான் என்ன பண்ண போறாங்க, இவங்க பயணம் செய்ய போறாங்க அப்படிங்கிறது ரியாலிட்டியா